உங்கள் விஷ்ணு ஜாக்சன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர் ஃபார்மோட குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. இதுக்கான ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த சொல்யூஷனை நான் சொல்ல போகிறதில்ல, என்னடா சின்ன பையன் பேசுகிறானே பார்க்காதீங்க. நான் சொல்ல போகிறதில்ல, எங்கள் அம்மா தான் இதை பற்றி முழுசாக சொல்ல போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். எஸ்ஐஆர் ஃபார்மில் வரிசை எண் பாகம் எண் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற குழப்பம் தான் அதிகமான பேருக்கு இருக்குது. எனக்கும் இந்த குழப்பம் 4 நாளாக இருக்குது. இப்போ தான் அதுக்கான சொல்யூஷன் கிடச்சிருக்கு. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எஸ்ஐஆர் ஃபார்மில் பாகம் எண் வரிசை எண் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு நம்ம 2002 எங்கே ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அது சில வெப்சைட்டில் நம்ம போடும்போது நோ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வருது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட ரெக்கார்ட்ஸ் இல்லை, சப்போஸ் நம்ம 2002 ஓட்டே போடலை அப்படின்னா நம்ம உறவினர்களோட யாரோடையாவது அந்த வரிசை எண் பாகம் எண்ணை எடுத்து நம்ம அதில் எழுதணும். அதுக்கு நான் கொடுக்குற இந்த லிங்க்கை கூகுளில் அப்படியே டைப் பண்ணுங்கள். கிளியராக மிஸ்டேக் இல்லாமல் இதை அப்படியே டைப் பண்ணுங்கள். இதை என்ன டைப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம சர்ச் கொடுத்துடணும். சர்ச்சு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நான் உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் ஓட்டு போட்டிங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். செகண்டு சட்டமன்ற தொகுதி, எந்த சட்டமன்ற தொகுதியோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். தேர்டு நீங்கள் ஓட்டு போட்ட பூத்தோட நேம், எந்த பூத்தில் ஓட்டு போட்டிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் 2002 ஓட்டு போடலை அப்படின்னா உங்களுடைய உறவினர்கள், உங்கள் அப்பா அம்மா யார் உறவினராக நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அவங்க எங்கே ஓட்டு போட்டாங்களோ அந்த பூத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கீழே வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் அந்த காலத்தில் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பாகம் எண் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். இதில் பாகம் எண் 24 அப்படின்னு இருக்கா. அதுக்கப்புறம் திருத்தங்களின் விவரங்கள், திருத்தப்படும் ஆண்டு 2002, திருத்த வகை சிறப்பு முறை தீவிர திருத்தம், இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற நேம் லிஸ்ட்டு உங்களுக்கு வரிசையாக வரும். இதில் உங்களுடைய பெயர், அப்படி இல்லை நீங்கள் ஓட்டு போடல, உங்கள் பெயர் இல்லை அப்படின்னா உங்களுடைய அப்பா பெயர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடணும். இதில் என்னுடைய அப்பா பெயர் குணசேகரன், அவருடைய வரிசை எண் 321. இந்த 321 அப்படிங்கிற நம்பரை தான் நான் வரிசை எண் அப்படிங்கிற காலம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபார்மில் அதில் நான் எழுதணும். பாகம் எண் அப்படிங்கிற இடத்துல இது 24 அப்படிங்கிறத நான் எழுதணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.